வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம தொல்காப்பியத்தை தொடர்ந்து அடுத்ததாக பார்க்கக்கூடியது நன்னூல். நன்னூலை இயற்றியவர் பவானிந்த முனிவர். இந்த நூலை இயற்றுவதற்கு முதல் நூலாக எடுத்துக்கொண்டது எது என்று பார்த்தால் தொல்காப்பியர் அவர்களால் இயற்றப்பட்ட தொல்காப்பியம் தான். ஸோ தொல்காப்பியத்தை முதல் நூலாக வைத்துக்கொண்டு வழிநூலாக இயற்றப்பட்டதுதான் இந்த நன்னூல். இந்த நன்னூல் பார்த்தீங்கன்னா எப்பொழுது இயற்றப்பட்டது என்றால் கிபி 13ஆம் நூற்றாண்டே இயற்றப்பட்டது. இந்த நன்னூல் தொல்காப்பியம் பார்த்தோம் அப்படின்னா 3 அதிகாரம் உடையது. இது 2 அதிகாரங்களை உடையது. நன்னூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களை உடையதுதான் இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா நன்னூல். இந்த நன்னூல் பார்த்தீங்க அப்படின்னா இதுல எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்துல ஒவ்வொன்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்த எழுத்ததிகாரம் எடுத்துக்கொண்டால் எழுத்தியல், பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யேற்று புணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகள் உடையது. சொல்லதிகாரம் அதே போல பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், பொதுவியல் என 5 பகுதிகளை உடையது. நன்னூலானது சீயகங்கன் என்னும் சிற்றரசன் வேண்டுகோளுக்கிணங்கத்தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பவானிந்த முனிவர் இந்த நூலை இயற்றினார். இதுல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவாகவே நம்ம பொங்கல் திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய மேற்கோள் தான் நம்ம அந்த மார்கழி 31 அன்று பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் என மேற்கோள பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல எழுத்துக்களுடைய பிறப்பை பற்றி நன்னூலார் அவர்கள் தான் அதிகமா சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி 42 இன்னைக்கு டிஎன்பிசில அதிகமாக கேட்கக்கூடிய பகுதி ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல அது 42 என சொல்லியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலார் அவர்கள். ஸோ அது போல நிறைய விஷயங்களை நம்ம தொல்காப்பியத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த நன்னூலார் அவர்கள் ஏற்றிருப்பாரு. நன்றி, வணக்கம்.